ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அதிரடியாக அபராத வசூலில் ஈடுபடும் போக்குவரத்து காவல்துறை. பொதுமக்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பரபரப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற வாய்ப்பு. புதுச்சேரி கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரிப்பு. புதுச்சேரி தமிழக காவல்துறையினரிடையே வாக்குவாதம். மடுகரை சாராயக்கடையில் அத்துமீறி பறிமுதலில் ஈடுபட்ட தமிழக காவல்துறையினருக்கு எதிர்ப்பு. சண்டே மார்க்கெட் செயல்படும் காந்தி வீதியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல தடை. போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிரடி நடவடிக்கை. வேல் சொக்கநாதன் திருமண நிலையம் நகரின் மையப்பகுதியில் குறைந்த வாடகையில் அனைத்து வசதிகளும் கொண்ட திருமண மண்டபம். 45 feet ரோடு, வள்ளலார் சாலை, புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அபராதம் விதிப்பதில் பாரபட்சமாக செயல்பட்ட போக்குவரத்து காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினருக்கு அபராதம் விதிக்க டார்கெட் அடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த டார்கெட்டை முடிக்க ஆங்காங்கே போக்குவரத்து காவல்துறையினர் திடீர் அபராத வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர். வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்தும் அபராதம் வசூல் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பலமுறை புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புகார் செய்தும் அபராத வசூலை காவல்துறை நிறுத்தவில்லை. இது குறித்து முதலமைச்சரும் சற்று தினங்களுக்கு முன்பு காவல்துறையினருக்கு அறிவுரையும் வழங்கியுள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் கிழக்கு கடற்கரை சாலையில் வடக்கு பகுதியை சேர்ந்த போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு வழி பாதையில் வந்த 2 சக்கர வாகனங்களை மடக்கி அபராதம் விதித்தனர். அதே நேரம் ஒரு வழி பாதையில் வந்த பல அரசியல் பிரமுகர்கள் ஆட்டோக்களுக்கு அபராதம் விதிக்காமல் அனுப்பி வைத்தனர். இதனை பார்த்த பொதுமக்கள் 2 சக்கர வாகன ஓட்டிகள் வரும் கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டம், ஆட்டோக்களுக்கு ஒரு சட்டமா என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை கண்டுகொள்ளாமல் போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்துக் கொண்டிருந்தனர். 50 பேருக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்ற டார்கெட் முடிந்ததும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக தெரிகிறது. அப்ப நிக்கிறாங்க அங்க பாருங்க. நீங்க சொன்னதுக்காக தான் நீங்க அப்படி வராங்க. அவங்களுக்கு நீங்க ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வர எங்களை எப்படி பிடிக்கலாம்? நான் டாஸ் காட்டவா? எல்லாருமே ஒழுங்கா தான் இருக்காங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடலில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருந்தது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது படிப்படியாக நகர்ந்து வரும் திங்கட்கிழமை 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி நோக்கி நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வரும் திங்கட்கிழமை 25ஆம் தேதி முதல் வருகின்ற 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அவ்வப்போது புதுச்சேரியில் இரவு நேரங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் கடல் சீற்றம் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே அதிகரித்து காணப்பட்டது. கடல் நீரும் சில இடங்களில் நிறமாறிய நிலையில் காணப்பட்டது. மேலும் மீனவர்கள் அடுத்த அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மடுகரை சாராயக்கடையில் 2 மாநில காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் மடுகரை சாலையில் தென்பெண்ணை ஆறு சோதனை சாவடியில் இருந்த தமிழக காவல்துறையினர் அவ்வழியாக வந்த ஒருவரை மடக்கி சோதனை செய்தனர். அவரிடமிருந்த 10 சாராய பாக்கெட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் மடுகரையில் உள்ள சாராயக்கடையில் இருந்து வாங்கி வருவதாக தெரிவித்தார். இதையடுத்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்
பின்னர் மடுகரை சாராய கடைக்கு சென்று அங்கிருந்த 40 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபுத்திரன், மடுகரை உதவி ஆய்வாளர் குப்புசாமி தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சாராய கடையில் இருந்த எந்த பொருளையும் எடுத்து செல்லக்கூடாது என தமிழக காவல்துறையினரிடம் மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் தமிழக பகுதியில் பாக்கெட் சாராயம் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழக பகுதியில் பாக்கெட் சாராயம் பிடிபட்டால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்து தடை செய்வதற்கு தங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்றார். பின்னர் பறிமுதல் செய்த சாராய பாக்கெட்டுகளுடன் தமிழக காவல்துறையினர் கிளம்பி சென்றனர். இச்சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வார சந்தையான சண்டே மார்க்கெட் இயங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காந்தி வீதி முழுவதும் 4 சக்கர வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வார சந்தையான சண்டே மார்க்கெட் காந்தி வீதியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சண்டே மார்க்கெட்டில் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் மிக மலிவான விலையில் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த சண்டே மார்க்கெட்டில் உள்ளூர் மட்டும் அல்லாது வெளியூர், வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வந்து சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்த சண்டே மார்க்கெட் செயல்படும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காந்தி வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் காந்தி வீதி முழுவதும் 4 சக்கர வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. காந்தி வீதி முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் 4 சக்கர வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் இன்றி மக்கள் சிரமமின்றியும் தங்களுக்கு தேவையான பொருட்களை சண்டே மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரியில் மகான் அரவிந்தர் சித்தி தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுவை மரைன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த அரவிந்தர் 1926ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி பொன்னொழி பூமிக்கு வந்ததை உணர்ந்து அதன் பின் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார். இதையடுத்து அந்த நாள் ஆசிரமம் நிறுவும் தினமாக அறியப்பட்டு ஆண்டுதோறும் சித்தி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 98வது ஆண்டு சித்தி தினம் ஞாயிற்றுக்கிழமை அரவிந்தர் ஆசிரமத்தில் கடைபிடிக்கப்பட்டது. காலை 6 மணிக்கு ஆசிரம உறுப்பினர்களின் கூட்டு தியானம் நடைபெற்றது. பின் அரவிந்தர் வாழ்ந்த அறை மற்றும் பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக பிற்பகல் 12 மணி வரை திறந்து வைக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். உள்ளூர், வெளியூர் பக்தர்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டு பக்தர்களும் நீண்ட வரிசையில் நின்று அரவிந்தரின் அறையை பார்வையிட்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இந்த வார ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அதிலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் வெளிமாநில மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது வெளிநாடு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். நிலையில் இந்த வார ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்தம் நாள் என்பதாலும் மகான் அரவிந்தர் சித்தி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாலும் சுற்றுலா பயணிகள் பலர் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கும் வந்து சென்றனர். இதன் காரணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யும் அளவிற்கு நீண்டு காணப்பட்டது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமையை விட இந்த வார ஞாயிற்றுக்கிழமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் காலை முதலே அதிகரித்து காணப்பட்டதால் கோவில் வளாகமை களை கட்டியது. புதுச்சேரியில் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் சுருட்டிய அரசு ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிகிறார். இவரது உறவினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சாலை பனமலைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த கோபி. இவர் பங்குச்சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்து ஒதியம்பட்டு பகுதியில் பலரிடம் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மாதம் 8000 ரூபாய் வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளதாக தெரிகிறது. இதை நம்பி பலர் லட்சக்கணக்கில் ஜெயக்குமாரிடம் பணம் கொடுத்தனர். கொடுத்தவர்களுக்கு சில மாதங்கள் வரை வட்டி பணம் வந்தது. பின் வட்டி தரவில்லை என தெரிகிறது. இதனால் ஒதியம்பட்டு சீனிவாச கார்டனை சேர்ந்த உலகநாதன் மனைவி தீபா என்பவர் 51 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றமடைந்ததால் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஜெயக்குமார் மீது புகார் தெரிவித்தார். அதன் பெயரில் ஆய்வாளர் ஆறுமுகம் வழக்கு பதிந்து ஜெயக்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது பங்குச்சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்த கோபியை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர்.
காலபைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் எழுந்தருளிய சிவகால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் முதன்மையான உக்கிரமான வடிவமாக காலபைரவர் கருதப்படுகிறார். காலபைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்த பயம் விலகுவதோடு மனதைரியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த தினத்தை காலபைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. அதன்படி புதுச்சேரியில் காலபைரவர் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவகால பைரவருக்கு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்று சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட காலபைரவருக்கு சோடச தீபாராதனை மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு காலபைரவரை வழிபட்டு சென்றனர். மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரும் 27ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரையில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய வானிலை அறிவிப்பின்படி மீன்வளத்துறை அறிவிப்பானது சென்னை மண்டல வானிலை அறிவிப்புக்கு ஏற்ப மாறுபடும் என்றும் அதனால் வானிலை அறிவிப்பை மீனவர்கள் கவனித்து வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். புதுச்சேரி கனகநேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கனகநேரி சாலை அருகே இளைஞர்கள் சிலர் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது மர்ம நபர்கள் 2 பேர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் மடக்கு பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து 135 கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சாரம் பகுதியைச் சேர்ந்த நவீன் மற்றும் பூமியான்பேட்டையை சேர்ந்த ரேவன்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் 2 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை செய்து சிறையில் அடைத்தனர். சுங்கச்சாவடியில் பிடிபடுகின்ற செல்போன், டிவி, மைக்ரோ ஓவன், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களை பாதி விலைக்கு கொடுப்பதாக வாட்ஸ்அப்பில் விளம்பரம் செய்து 9,15,000 ரூபாய் ஏமாற்றிய கோட்டக்குப்பம் நபர் மீது வழக்கு பதிவு செய்து இணைய வழி காவல்துறையினர் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையைச் சேர்ந்த தனியார் ஊழியர் ராஜா என்பவர் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு வாட்ஸ்அப்பில் சுங்கச்சாவடியில் கிடைக்கின்ற பொருட்கள் பாதி விலைக்கு கொடுப்பதாக வந்த பதிவை நம்பி மர்ம நபரை தொடர்பு கொள்கிறார். அவரும் வாட்ஸ்அப்பிலேயே செல்போன், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்கள் அனைத்தையும் தங்களிடம் இருப்பதாகவும் மார்க்கெட் விலையில் இருந்து பாதி விலைக்கு புதிய பொருளை தங்களுக்கு கொடுப்பதாகவும் சொன்னதை நம்பி பல்வேறு தவணைகளாக 9,15,750 ரூபாய் பணத்தை மோசடிக்காரர் அனுப்பிய வங்கி கணக்கு அனுப்பிவிடுகிறார். ஒவ்வொரு முறையும் அவர் ஆப்பிள் ஐபோன், செல்போன்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களை அவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து வந்துள்ளதாக தெரிகிறது. எனவே மர்ம நபர் கூறிய பொருட்களின் விலையை கடையில் சென்று விசாரிக்கும் பொழுது 20,000 ரூபாய் என்கிற பொருளுக்கு 10,000 ரூபாய் மட்டுமே பணத்தை கேட்பதால் புதிய பொருள் பாதி விலைக்கு வருவதாக நம்பி இவ்வளவு பணத்தையும் செலுத்திவிட்டு மர்ம நபரை தொடர்பு கொண்ட போது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என தெரிகிறது. வாட்ஸ்அப்பிலும் அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை என தெரிகிறது. புதுக்குப்பம் பகுதி ரவுண்டானாவிற்கு அருகில் வசிக்கும் அப்துல் சாகித் என்கிற அருண் பிரசாத் என்பதை தவிர வேறு எந்த விவரங்களும் புகார்தாரருக்கு தெரியாததால் பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை என்பதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இது சம்பந்தமாக இணையவழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக இணையவழி காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது யாதெனில் இணையவழியில் வருகின்ற எந்த வேலை வாய்ப்பு, குறைந்த விலை பொருட்கள், வீட்டிலிருந்து வேலை போன்றவற்றில் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை செய்துள்ளனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் தொழில் நிறுவனம் சார்பில் போதைக்கு எதிரான 2ஆம் ஆண்டு விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடந்தது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து மராத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் அனைத்து வயதினர்களும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள், நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாடகர் திருக்குறள் அறிவு, தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தனியார் நிறுவனம் சார்பில் ஊழியர்கள் சிறப்பாக செய்து இருந்தது குறிப்பிடத்தக்கது.
திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் 1 லட்சம் மதிப்பிலான இரும்பு பொருட்களை திருடிய 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் திருடு போன இரும்பு பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த 6 ஆண்டு காலமாக உற்பத்தி இல்லாமல் மூடி கிடக்கின்றது. தொழிற்சாலையின் உள்ளே கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. நூற்பாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் தொழிற்சாலையின் பின்பக்க கதவுகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டு அங்கு பணியில் இருந்த 2 காவலாளிகள் ஓடிச் சென்று பார்த்துள்ளனர். அப்போது அங்கு இரும்பு தகடுகள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. அவற்றின் மதிப்பு சுமார் 1 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நூற்பாலையின் உற்பத்தி பிரிவு அதிகாரி பன்னீர்செல்வம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமாரவேலு உட்பட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு திருவண்டார்கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே 2 பேர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளனர். அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் குமாரவேலு மற்றும் குற்றவியல் காவல்துறையினர் அவர்களை மடக்கு பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் வைத்திருந்த இரும்பு பொருட்களை பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் 3 பேருடன் சேர்ந்து இரும்பு பொருட்களை திருடி சென்றதாக ஒப்புக்கொண்டனர். பிரகாஷ், உத்ரா, தமிழ்மாறன், சூர்யா, மணிகண்டன் ஆகிய 5 குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அதேபோல் கடந்த ஆண்டு இந்த நூற்பாலையில் 12க்கும் மேற்பட்ட மோட்டார்கள் காணாமல் போயிருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7300 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் ஏஎம் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.